ஈகை திருநாளாம் நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் நோன்பு கடமை இருந்து அத்தனை நாட்கள் நோன்பு கடமை இருந்து அவர்கள் ஏன்னா நோன்பு இருக்கும்போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் நம்ம பட்டினி இருக்கும். அது நம்ம பட்டினி இருந்து நம்ம உடலை வருத்தி இருக்கும்போது தான் மற்றவங்களோட கஷ்டம் இருக்கும். இன்னொரு ஜீவன் பட்னியாக இருக்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக நம்ம ஊண்டுதலாக அதுக்கான நடவடிக்கை நம்ம எடுப்போம். அதனால தான் ஈகை திருநாளாம் நம்முடைய ரம்ஜான் பண்டிகையை பொறுத்தவரையில் ரம்ஜான் பண்டிகையை பொறுத்தவரையில் கொண்டாடுகின்ற நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் தொடர்ந்து நம்முடைய நபிகள் நாயகம் அவர்கள் வழியிலே வந்திருக்கக்கூடிய அவர்கள் தன்மையை பெற்றிருந்து அவர்கள் வழியே நடக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த தினத்தில் என்னுடைய மனம் கனிந்த ரம்ஜான் பண்டிகை நல்வாழ்த்துக்களுங்க. நம்முடைய ஷோலிங்கலூர் தொகுதியில் கடல்நீர் குழாய்க்கும் திட்டத்தை குறித்து பாராளுமன்றத்தில் நான் தொடர்ந்து வலியுறுத்தி அதன் காரணமாக நம்ம தென்சென்னை தொகுதி முழுக்கும் பயன்பெறுகின்ற விட 150 ml டீசாலினேஷன் பிளான்ட் கடல்நீர் குழாய்க்கு திட்டம் அமைப்பதற்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து அதன் காரணமாக அடிக்கல் நாட்டப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இதை தவிர எதிர்வரும் காலத்தில் மக்கள் தொகையின் கணக்கெடுத்து அந்த தேவையும் பூர்த்தி செய்வதற்காக 10-15 வருஷம் கழிச்சும் கூட பொறுத்தவரையில் எந்த விதத்திலும் குடிநீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடாதுக்காக பேரூரில் 400 ml கடல்நீர் குழாய்க்கு திட்டம், அது 4500 கோடி ரூபா, அதுக்கும் ஃபஸ்ட் ஸ்டான்ஸாக 1200 கோடி ரூபா மதிப்பில் ஒப்பந்தம்லாம் கையெழுத்து என்னுடைய நாடாளுமன்ற தொகுதி நான் இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் எடுத்துக்கூடிய முயற்சி. அதனால் பொறுத்தவரையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் குடிநீர் தேவையை குறித்து கிஞ்சித்தும் அக்கறை இல்லாத நாடாளுமன்றம். நம்ம ஷோலிங்கலூர் தொகுதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடல் குடிநீர் திட்டம் அமைக்கப்படவில்லை என்று சொன்னால் இன்னும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழித்து சுத்தமாக தண்ணீரே இல்லாத ஒரு நிலை ஏற்படும். ஆனால் பாராளுமன்றத்தில் 5 வருஷத்தில் கடல்நீர் குடிநீர் திட்டம் குறித்து ஒரு தடவை கூட பேசாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர். பேசாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நகர்ப்புறத்துறை அமைச்சரை சந்திக்க வாய்ப்பே இல்லை. அந்த வகையில் எதை பற்றியும் கவலைப்படாத, மக்களை பற்றி கவலைப்படாத, தொகுதி மக்களை திரும்பி பார்க்காத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒட்டுமொத்தமாக 5 வருஷத்தை வெறும் கடத்தி மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற செயலில் எந்த விதத்திலும் அவருடைய ஒட்டுமொத்த இதுவே கிடையாது. வெறும் 5 வருஷம் அப்படியே இருந்துட்டு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் கடத்தி இருக்கின்றார். எனவே இங்கே தொகுதி முழுக்க பொறுத்தவரை மிகப்பெரிய கண்டன எதிர்ப்பு அவருக்கு இருக்குது. ஏன்னா தொகுதி பார்க்கல, ஃப்ளட் நேரத்தில் பார்க்கல, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு உட்கொண்டு, ஆனால் வீட்டிலே முடங்கி இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் தான் திமுக நாடாளுமன்ற வேட்பாளராக அவர் இருக்கின்றார். பாருங்க, மக்களிடத்தில் எந்தவித தாக்கமும் அது ஏற்படுத்தவில்லை. பல்வேறு ஊடகங்களில் கூட அந்த ஒட்டுமொத்த ரோட் ஷோ பிசுபிசுத்தது, கூட்டம் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். அந்த வகையில் இது மக்களோட நிதர்சனமான ஒரு கருத்தாகவும் இருக்குது. ஆர்வம் இல்லை அவங்களுக்கு வர்றதுக்கு. அப்படி பொறுத்தவரையில் அடிப்படையாக ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பூத் லெவலில் ஆட்கள் இருக்கணும். அது கூட இல்லாத ஒரு பாஜகவாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் மக்களும் மக்களை பொறுத்தவரை பேசவே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் எந்தவித தாக்கத்தையும் பாஜக பொறுத்தவரை ஏற்படுத்தாது. நன்றி. டைம் எடுத்துக்கலாம். இல்லைங்க, என்னை பொறுத்தவரையிலங்க ஒரு மருத்துவராக நான் எப்பொழுதுமே சொல்கிறது என்னென்னா, யார் உடல்நிலை குறைவு ஏற்பட்டாலும் சரி அவர்கள் பொறுத்தவரையில் குணமடைய வேண்டும் என்று என்னுடைய கருத்துங்க. ஆனால் ஒரு ஆணவத்தின் உச்சியில் கால் மேலே கால் போட்டு மக்களை அட்ரஸ் பண்ணுறது ஏற்றுக்கொள்ள முடியாதது, ஒரு அநாகரிகமான ஒரு செயல். அது பார்த்திங்கன்னா மக்களை எப்படி அட்ரஸ் பண்ணுறன்ற விதத்தில் ஒரு இருக்குங்க. மக்களை நம்ம பார்த்தோன்னா மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். அவங்க முடிவு செஞ்சதான் நீங்கள் எம்பி ஆறீங்க, ஓகேங்களா? அவங்கள அட்ரஸ் பண்ணும்போது ஒரு பணிவு இருக்க வேண்டும். அந்த பணிவே இல்லாமல் தொகுதிக்கு எந்த விதத்தில் 5 வருஷம் நல்லதே செய்யாத, ஆனால் ஆணவம் மட்டும் உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபராக நம்முடைய தொகுதி சார்ந்து இருக்கக்கூடிய உரிமைகளை விட்டு கொடுத்துருக்கூடிய நபர். நீங்கள் பாருங்கள், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆப்லெட் போர்டு தேனம்பேட்டில் அது பொறுத்தவரையில் மூடி இருக்கிறது என்று சொன்னால், பெருந்த அண்ணா அவர்கள் உறுப்பினராக இருந்திருக்கக்கூடிய இந்த தொகுதி பெருந்த அண்ணா அவர்கள் உரிமைக்காக தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். உறுப்பினராக இருந்திருக்கக்கூடிய இந்த தொகுதியில் நம்முடைய உரிமை விட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அது குறித்து பாராளுமன்றத்தில் பேசல, எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. ஆனால் ஆணவம் மட்டும் பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருக்கும். நன்றி.